श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं भाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। श्रीराम जय जय 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 राम। जय जय राम जय जय राम। सियावर रामचंद्र की जय। हरि ओम तत्सत्। श्रीमद् वाल्मीकि रामायणम ராமருடைய குணங்களை கானம் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த சத்சங்கத்தில் மூணாவது குணமான கிருதக்ஞஹா அப்படிப்பட்ட குணத்தை நம்ம மூணு அதில் வர சன்னிவேஷங்கள் எபிசோட்ஸ்னு பார்த்திருக்கோம். கிருதக்ஞஹா அப்படின்னா நன்றியோடு இருக்கிறது, நன்றி காட்டுறது, நன்றி பாவம் ஹிருதயத்தில் இருக்கிறது. டு பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங் வாட் எவர் வி ஆர் ரிசீவிங் இன் திஸ் வேர்ல்டு த்ரூ எனிபடி. அதுக்கு ஒரு வேற கருத்து சொல்லியிருக்கேன். To be grateful is the way to be peaceful. ஞாபகம் இருந்து அனுக்கிற கடந்த சத்சங்கத்தில் இது பற்றி பேசியிருக்கோம். எனக்கு மனசில் ஆனந்தம் சந்தோஷம் இருக்கணும்னு சொன்னால் நான் இந்த நன்றி பாவத்தோடு ஹிருதயத்தில் இருக்கணும். ஹிருதயத்தில் மட்டும் இருந்தால் போகாது. அவகாசம் வரும்போதெல்லாம் அதை நம்ம வியக்தப்படுத்தணும், வெளிப்படுத்தணும். அப்படி பார்க்கும்போது ராமர் அந்த மூணாவது எபிசோட் அந்த காட்சியில் என்ன பார்த்தோம்னா, பஞ்சவட்டியில் ராம லக்ஷ்மண சீதா 3 பேர் தங்கிட்டு இருக்கும்போது தங்கிறதுக்காக ராமர் லக்ஷ்மணன்கிட்ட ஒரு நல்ல அழகான ஒரு குட்டியாக பண்ண சொல்லியிருக்கார். ஒரு பர்ணசாலை,
ஸ்டே பண்ணுறதுக்காக. அதுக்கு லக்ஷ்மணன் சந்தோஷப்பட்டு எவ்வளவோ பக்தியோட அண்ணா அண்ணிக்காக அழகான ஒரு சின்ன காட்டேஜ் கட்டிட்டார். அது பார்த்து ராம அண்ட் சீதா 2 பேரும் லக்ஷ்மணன் பாராட்டிட்டாங்க. முக்கியமாக லக்ஷ்மணன் ராமர் முதல்ல கட்டி பிடிச்சிக்கிட்டு நல்லா ஹக் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் சில வார்த்தைகளும் சொன்னார். எனக்கு அப்பா இல்லைன்னே குறை இல்லாமல் நீ என்ன பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உனக்கு நான் எப்படி இதுக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்குது அப்படின்னு பாருங்கோ. பண்ணது தம்பி தான், ஆனால் அங்கே நன்றி சொல்கிறதுனேது பகவான் ஒரு மானவ அவதாரம் எடுத்துகிட்டு வந்தால் கூட எப்படியெல்லாம் ராமாயணத்தில் பண்ணி காட்டுறாருன்னேது நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு பிறகு இன்னைக்கு 4வது காட்சியாக ஜட்டாயு விஷயத்தில் எப்படி இந்த கிருத்தக்ஞதா நன்றி காட்டி ஜட்டாயு பண்ண சகாயத்துக்கு ராமர் பண்ணாருன்னது பார்க்குறோம். எப்போ ராம லக்ஷ்மண சீதா 3 பேர் காட்டுக்கு வந்தாங்களோ, அந்த பஞ்சவட்டியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க இந்த ஜட்டாயு அப்படின்னு கருட ஜாதிக்கு சேர்ந்த ஒரு பெரிய பறவை. இவர் சம்பாதகி அப்படின்னு இன்னொரு பறவையுடைய தம்பி. அதேபோல் ஜட்டாயு அந்த தசரதனுக்கு ரொம்ப நெருங்கின ஸ்நேகிதன். பறவை கூட எப்படி ஸ்நேகம் பண்ணார், அது கூட பேசினார் அப்படின்னா இந்த பறவை பேசுறது. நமக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு தபசக்தி இருந்துச்சுன்னா அந்த ஜீவிகள் ஜீவராசிகள் எல்லாமே இது கூட பேசும். அப்போது அதனால் ஜட்டாயு கூட ஸ்நேகமாயிடுத்து. ராமலக்ஷ்மணர்கள் வீட்டில் இல்லாத சமயத்தில் கொஞ்சம் வெளியில் ஏதாவது கொண்டு வரதுக்கு அப்படி போனால் சீதனை நான் பாதுகாப்பாக பார்த்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி ராமருக்கு ஜட்டாயு வாக்கு கொடுத்தார். அப்போது அந்த சமயத்தில் அந்த இடத்துல இப்போது ராம லக்ஷ்மணா சீதா அந்த மரத்து மேலே ஒரு இடத்துல ஜட்டாயு தங்குறாங்க. அப்புறம் ஜட்டாயு இப்படிப்பட்ட ஒரு உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன், உங்கள் அப்பா எனக்கு ஸ்நேகிதனை சொன்னதுனால ராமர் கூட எங்கள் அப்பாவுக்கு ஸ்நேகிதனாக இருந்த ஜட்டாயு வயசில் எவ்வளோ பெருசு, அதனால் நமஸ்காரம் செலுத்திட்டு பிரதட்சிணம் பண்ணி அந்த ஜட்டாயுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ கௌரவம் கொடுப்பாரோ அந்த அளவுக்கு அந்த ஜட்டாயுன்னு கூட கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் நமஸ்காரம் பண்ணி நீங்கள் எங்களுக்கு அப்பா போல் சமம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கதை என்ன நடந்துச்சு, மாரீட்சன் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே மானு ரூபத்தில் வந்தார். ராவணன் போட்ட அந்த பிளானுக்காக சீதனை கொண்டு போகிறதுக்காக அதுக்கு தகுந்த போல் சீதா ட்ராப் ஆயிட்டாங்க. அந்த மானு மேலே மனசு ஆசை ஏற்பட்டு ராமர் அதை கொண்டு வரதுக்காக போனால் அப்புறம் அங்கே மாரீட்சன் வேணுமனே சாகும்போதோ ஹே லக்ஷ்மணா ஹே சீதான்னு கத்துனதுனால உடனே சீதாதேவி லக்ஷ்மணா நீயும் போ, அண்ணாக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லி கட்டாயப்படுத்திட்டு லக்ஷ்மணன் அனுப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ராவணன் வந்தால் சீதனை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு போகிறான். அப்போது ஜட்டாயு பார்த்தார், வாக்கு கொடுத்தார் இல்லை சீதனை காப்பாற்றணும். அப்போது ராவணனு கூட எவ்வளவோ சண்டை போட்டுட்டு அவருடைய பெரிய பெரிய ரெக்கைகளினால் ராவணனை ரொம்ப
கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு அப்புறம் ராவணன் வந்து ரதத்தில் ஏறி சீதனை வச்சுக்கிட்டு போகிற வரைக்கும் சண்டை போட்டுட்டு கடைசியில் ராவணன் என்ன பண்ணால் அவருடைய பெரிய கத்தி எடுத்துட்டு ஜட்டாயுடைய ரெக்கைகளை கட் பண்ணிட்டான். அப்போ ஜட்டாயு ஒன்றும் பண்ண முடியாமல் கீழே விழுந்தாச்சு. ராவணன் சீதனை தூக்கிட்டு போயிட்டான். அதுக்குள்ளே அப்புறம் ராம லக்ஷ்மணா திரும்பி வந்தாங்க. பார்த்த சீதை காணும். சீதை எங்கேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அங்கங்கே வடியில் ஒரு இடத்துல ஜட்டாயு உயிர் விடாமல் உயிர் போகிறதே. ராமர் வரணும், ராமருக்கு இந்த விஷயம் சொல்லணும், அதுக்காக நான் அப்போ வரைக்கும் உயிரை பிடிச்சி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்தியோட ராமர் மேலே இருந்து அங்கே கீழே உளுந்து இருக்கார். உயிர் போகிற ரத்தம் எல்லாம் போய் அப்போ ராமர் வந்து பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டார். ஏன் என்ன ஆயிடுச்சேன்னு. அப்போது உடனே ஜட்டாயுன்னு எடுத்துக்கிட்டு தலை அவருடைய மடியில் வச்சுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லி ஜலம் லக்ஷ்மணன்கிட்ட ஊற்றி இப்படியெல்லாம் பண்ணும்போது அப்போது ஜட்டாயு வந்து என்ன நடந்துச்சு, யாரோ ஒருத்தனை ராவணன் கொண்டு போயிட்டான்னு இதெல்லாம் சொன்னான். அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஜட்டாயு உயிர் விடுறான். அங்கே பாருங்கோ என்னன்னா இதெல்லாமே கூட அப்போது பார்த்ததுக்கப்புறம் ராமர் ஆல்மோஸ்ட் கண்ணில் ஜலமே வருது, அழறார். என்ன சொல்கிறாருன்னா லக்ஷ்மணன் கேட்ட சீதாபஹரணம் துக்கம் நமே சௌமிய ததாகதம் யதா விநாசே கிருத்ரஸ்ய மத்கிருதே ச பரந்தபா. எனக்கு சீதை அபகரணம் அந்த ராட்சசனாரை கொண்டு போனது அதுக்கு கூட அவ்வளோ எனக்கு துக்கம். அதுக்கு மேலே இந்த ஜட்டாயு வந்து எனக்கு சகாயம் பண்ணுறதுக்காக இந்த ஜட்டாயு உயிரை விட்டுட்டானே, இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப துக்கமாக இருக்கே, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ராமர் இந்த ஜட்டாயு வந்து இப்படி ஒரு உபகாரம் பண்ணிட்டாருன்னு மட்டும் இல்லாமல் என் அப்பாவுக்கு சமமாக இருக்கிற இந்த ஜட்டாயு நம்மளுக்காக உயிரே விட்டுனார். அதனால் இவருக்கு நான் அந்தியக்கிரியைகள் எல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை ஜலம் கொண்டு வர சொல்லி என்ன பண்ணணுமோ அங்கே இருக்கிற அந்த மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லி ஜட்டாயுக்கு அந்தியக்கிரியைகளை பண்ணுறார் ராமர். அப்படின்னா எவ்வளோ நன்றி காட்டுற புத்தி இருந்தால் அது செய்ய முடியும். சரி, ஏதோ பறவை தான் இறந்து போச்சு போட இப்போ சீதனை தேடலாமன்னு ஓடி போகாமல் அதுக்கப்புறம் 2 பேரும் கோதாவரி நதியில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணிகளை வச்சு ஜட்டாயுக்கு தர்ப்பணம் விடுறார். அப்போது ராமர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா சாஸ்திரதுஷ்டேன விதினா ஜலே குருத்ராய ராகவோ. சாஸ்திர விதிப்படி அந்த பக்ஷிராஜா ஆவா இருக்கிற ஜட்டாயுக்கு அந்தியக்கிரியைகள் எல்லாம் பண்ணி ஸ்நாத்வாதோ கிருத்ரராஜாய உதகம் சக்ரதுஸ்ததா அப்படின்னு சொல்லி ஜட்டாயுக்கு அந்த தர்ப்பணம் விடுற சமயத்தில் சொல்கிறாரு, ஓ ஜட்டாயு, நீங்கள் வந்து ஸ்வர்க்கத்துக்கு போய் சேருவீங்க, உங்களை நான் அப்படிப்பட்ட உன்னதமான லோகம் ஸ்வர்க்கத்துக்கு நான் அனுப்புகிறேன், அங்கேருந்து நீ அதுக்கப்புறம் உங்களுக்கு உன்னத கதி தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஜட்டாயுக்கு ஸ்வர்க்க பிராப்தி ఆ తర్వాత மோட்ச பிராப்திக்கு கூட ராமர் வந்து அப்படி ஒரு உறுதியாக வார்த்தை சொல்லி அது செய்கிறார். அப்போது இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸோ ஜட்டாயு தர்மத்துக்காக ராமர் பேரில் அவ்வளோ ஸ்ரத்த காட்டி அப்படி உயிரே விட்டுட்டார். அதுக்கு சமமாக என்ன அப்பாவுக்கு செய்ய முடியல, அப்பா
ராமர் காட்டில் இருக்கும்போது அவர் உயிர் விட்டுட்டார். சரி, அப்பாவுக்கு அந்தியக்கிரியைகள் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஜட்டாயுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதமாக கிருத்தக்னத்தை கிராட்டிடியூடு காட்டுறதுக்காக பண்ணார். அப்புறம் இங்கே கேள்வி என்னன்னா, ராமர் ஒரு சாதாரண மனிதன் தானே. ஆமாம், இப்போது கடவுள் அவதாரம் எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்கிறோம். பட் அங்கே ஒரு ராஜாவா, ஒரு குடிமகனா, ஒரு பிள்ளையா இருந்தார், க்ஷத்ரியன். எப்படி அந்த ஜட்டாயுக்கு உனக்கு மோட்சம் தரே, உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா ஒரு மனுஷனே கதான்னு மனுஷனு தானேன்னு கேட்டால் அங்கே அதுக்கு வால்மீகி எழுதுறாரு என்னன்னா, ராமர் அவருடைய சத்திய விரதத்தினால லோகங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். சத்திய வாக்கிய பரிபாலனை அப்படின்னு சொல்ல இடத்துல வால்மீகி மகர்ஷி என்னாருன்னா, சத்தியேன லோகான் ஜெயதி ராமஹா அப்படின்னு சொல்கிறார். ராமர் என்ன பண்ணார்? சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவ குரூன் சுஷ்ரூஷயா வீரः தனுஷோ யுதி சாஸ்திரவான் சத்யம் தானம் தபஸ்யாகோ ஸ்தியாகோ மித்ரதா சௌச்சமார்ஜவம் வித்யஜ குரு சுஸ்ரூஷா த்ருவாணேத்யானி ராகவே. இவ்வளோ சொல்கிறார் வால்மீகி. அங்கே என்னன்னா, ராமராமா அவருடைய சத்திய வாக்கிய பரிபாலனை லோகங்கள் எல்லாத்தினையும், தானங்கள் செஞ்சு தீனர்களுடைய ஹிருதயத்தினையும், சுஸ்ரூஷ சேவை பண்ணி குருவுடைய குருடைய கிருப்பையும், அதேபோல் அவருடைய பராக்கிரமத்தினால சத்ருகளையும் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சத்தியம், தானம், தபஸ், தியாகமும், குரு சுஸ்ரூஷா, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுடைய மனசுன்னு புரிஞ்சுக்கிட்டு பிரவர்த்திக்கிறது, இப்படிப்பட்ட அநேக சத்குணங்கள் ராமருக்குள்ளே இருக்கிறதுனால அவர் இப்படிப்பட்ட விஷயத்தினோட செய்ய முடியும் అని புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்குள்ள இந்த மானவத்துவம் அப்படின்னு இது இருந்துச்சுன்னா நம்ம தெய்வத்தனை அடையலாம். மாணவனாக நல்ல சரியாக இருந்துச்சுன்னா மாதவன் ஆயிடலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காட்டில் ராமர் முதல் சந்தித்த ரிஷி பேர் ஷரபங்க. இந்த ஷரபங்க ரிஷி தான் முதல். அதுக்கப்புறம் நீங்கள் காட்டுக்குள்ளே இன்னும் உள்ளக்கு ஆழமாக போங்கோ, அங்கே சுதீக்ஷண ரிஷி, அகஸ்திய ரிஷினும் நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னெல்லாம் வழிகாட்டி கைட் பண்ணார் இந்த ஷரபங்க ரிஷி. அப்போது ராமருக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சது, ஷரபங்கரும் யோக சக்தினால் அவரும் உயிரோட போகிறாருன்னு தெரிஞ்சு அந்த சமயத்தில் கூட ஷரபங்க தேகம் விடுற சமயத்தில் போய் ராமரங்க நின்று பார்க்குறார் பக்கத்துலேயே. அப்படிப்பட்ட ஒரு மரியாதை, கௌரவம் அந்த ரிஷி மேலே. இப்போ இங்கே ஜட்டாயு, அதுக்கப்புறம் ஜட்டாயோட அண்ணா ஆன சம்பாதி. அந்த சம்பாதி கதை அப்புறம் வரும். லங்கை சமுத்திரத்தின் சேத்து பந்தனம் பண்ணி சமுத்திரத்தின் கடல் தாண்டி போகிற சமயத்தில் அங்கே சம்பாத்தின்னு சந்திப்பாங்க. அவர் எவ்வளோ பெரிய வயசாகி இருக்கார், அவருக்கு ரெக்கைகள் பறக்க முடியாமல் எரிஞ்சு போயிடுது. அந்த கதை வேறே. அப்போது அங்கே சந்திச்சாங்க. ஆனால் சம்பாத்தி ராமருக்கு செஞ்ச உதவிக்கு, ஜட்டாயு ராமருக்கு செஞ்ச உதவிக்கு வித்தியாசம் இருக்குது. உபகாரம் என்னன்னா, சம்பாத்தி கூட அங்கே அவங்களுக்கு வானர்கள் எல்லாம் ரொம்ப நிருத்சாகமாகி
இனிமேல் சீத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நம்ம இனிமேல் இங்கேருந்து இப்படியே போனால் சுக்ரீவன் நம்ம உயிர் எடுத்துருவார், அதனால் பேசாமல் போகாமல் இருந்தால் நல்லதே, இங்கே நம்ம எல்லாம் உண்ணாவிரதம் பண்ணி உயிர் தியாகம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது பேசும்போது பக்கத்தில் ஒரு பெரிய பாறங்கள் மேலே உட்கார்ந்திருக்கிற அந்த சம்பாதி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க ராமர் பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடுவில் எல்லா கதையை எல்லோரும் பேசுகிறாங்க. அப்போது சம்பாதி இதெல்லாம் கேட்டதுனால இந்த ராமருடைய காரியம் அவர் சேவையில் நான் கூட ஈடுபடுவேன், இது செஞ்சால் எனக்கு ரெக்கை பிறக்கும், வளரும், போன ரெக்கை வரும், அப்போ நான் பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்களுக்கு சந்தோஷமாயிடுத்து. சம்பாதி கூட. ஆனால் இவங்க கேட்டாங்க ஒரே ஒரு சின்ன உதவி பண்ணுங்கன்னா, சம்பாதி அந்த ரெக்கைகள் வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பறந்து, ஆனால் கடல் தாண்டி போக முடியாது, இப்போ அவ்வளோ வயசாகி சக்தி இல்லை. அங்கேருந்து இந்த கடுகு பறவைக்கு முக்கியமாக இந்த ஈகிள் நமக்கு தெரிஞ்சுங்க, கண்ணு திருஷ்டி ரொம்ப தீக்ஷணம். அது 1-2 கிலோமீட்டரில் தூரத்தில் கூட சின்ன பொருள்னு கூட பார்க்குமா, தெரிஞ்சுக்க முடியுமா. அதனால் சம்பாத்தி அப்படி ஆகாசத்தில் கொஞ்சம் பறந்து அங்கேருந்து நேராக பார்த்து அங்கே லங்கையில் சீதை அசோகவனத்தில் இருக்கேன்னு சொல்லி அந்த பார்த்து சொல்கிறார். அப்போது எல்லாருக்கும், ஆனால் இது 100 யோஜனம் தூரம் இருக்கு, யார் தாண்டுவாங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்கோ, என்னால் இப்போ போக முடியாதுன்னு சொல்லி சம்பாதி பறந்து போயிட்டான். அதுக்கு மேலே பெரிய உதவி பண்ணல. எதுக்கு இந்த கதை சொல்கிறேன்? இப்போது ஜட்டாயு பண்ண சகாயத்துக்கும் சம்பாதி பண்ண சகாயத்துக்கு ராமருக்கு இந்த வித்தியாசம் இருக்குது. ஜட்டாயு கடைசி நேரத்து வரைக்கும் மிருத்யு கூட சண்டை போட்டு சரீரத்தினை தியாகம் பண்ணி மரணமே அடைஞ்சார். ராமருக்கு அது வேற அந்த சமாச்சாரம் தெரிவிக்கிற வரைக்கும் உயிர் பிடிச்சிருந்தே உயிரே விட்டுட்டார். அது பெரிய தியாகம். சம்பாத்தியும் ஹெல்ப் பண்ணார். அதையும் நம்ம இங்கே இந்த சந்தர்ப்பத்தில் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்ததாக வர காட்சி இந்த ராமர் எப்படி நன்றியோடு இருக்கிறார் எல்லாருக்குடன் சொல்லும்போது ரொம்ப முக்கியமான இன்னொரு காட்சி எபிசோடு சரி. அதுக்கப்புறம் வானர்கள் எல்லாரும் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. அதில் யார் போய் இந்த கடல் தாண்டி போய் அங்கே சீதை இருக்கானே இல்லையா, எப்படி இருக்கா, எங்கே இருக்கான்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தானே போய் சொல்லணும். அதுக்கப்புறம் ராமர் சுக்ரீவர்கிட்ட. அதனால் ஹனுமானே எல்லாரும் சொல்லி ஹனுமானுக்கு உற்சாகப்படுத்திட்டு அவருடைய சக்தினுக்கு ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஹனுமான் கிளம்பி போனார். போனதுக்கப்புறம் அங்கே போய் சேர்ந்தார். அவர் என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டார். அழகான அந்த விஷயங்கள் எல்லாம் சுந்தரகாண்டத்தில் வரும். அதுக்கப்புறம் சீதனை கண்டுபிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் திரும்பி வந்தார். எல்லாரும் கிஷ்கிந்தைக்கு போனாங்க. ராமருக்கு இந்த சீதனை கண்டுபிடிச்ச பார்த்த தகவல் கொடுத்தார் பாருங்கோ. அப்போ ராமருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ சந்தோஷத்தோட அப்போது ராமர் சொல்கிறாரு, யோஹி பிருத்யோ. இந்த ஸ்லோகங்க முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, ஹனுமான் செஞ்ச இந்த அற்புதமான அசாதாரணமான காரியம், ஏன்னா அங்கே இத்தனை பேர் இருக்காங்க, யாரும் கடல் தாண்டி போக முடியலையே, ஒரே ஒரு குதி போயிட்டார் அங்கே. அப்புறம் ஹனுமான் இப்படிப்பட்ட அத்தியந்த கடினமான, ஈவன் சுக்ரீவனு கூட எக்ஸ்பெக்ட் பண்ண, இது இந்த பூமி மேலே இன்னொருத்தர் யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு ஹனுமான் அப்போ சொல்கிறார் ஒரு வார்த்தை, ஹனுமான் మరియు கருடன் இவங்க 2 பேர் தவிர இந்த காரியம் கடல் தாண்டி அங்கே போகிறதுனது ஒரே
வித்தவுட் எனி பிரேக் ஹால்ட் இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விக்டரியோட போய் கண்டுபிடிச்சி திரும்பி வந்தானே. ஏன்னா லங்கைக்குள்ளே தேவதர்கள் கூட நுழைய முடியாது, அப்படிப்பட்ட இடம். அப்படி போய் பண்ணி வந்ததுனால ஹனுமான் செஞ்சு வந்த இந்த காரியத்துக்கு இது எந்தோ பாராட்டத்தக்கதுன்னு சொல்லிட்டு சுக்ரீவனுக்கு சேவை பண்ணினவனே முதல். ஏன்னா ராமருக்கு ஹனுமானுக்கு இன்னும் அவ்வளோ வந்து கொஞ்சம் தான் நாள் ஆயிடுச்சு அங்கே பழகம். சுக்ரீவன் மேலே கூட ஹனுமான்ஜிக்கு அவருடைய ராஜபக்தி இருக்குது. அப்போ ராமர் என்ன சொல்கிறாருன்னு இதெல்லாம் சொல்லும்போது ஹனுமானை பாராட்டி பாருங்கோ, 3 விஷயங்கள் 3 వ్యక్తిಗಳನ್ನು பற்றி சொல்கிறார். லோகத்தில் எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் 3 வகையான மக்கள் இருப்பாங்க. எப்படின்னா அவங்களனே உத்தம, மத்தியம, அதமர்கள் அப்படின்னு ராமரே பிரித்து சொல்கிறாரு. அது 3 தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம் நமக்கு. என்னன்னா உத்தமனான பிருத்தியன், பிருத்தியன்னா சேவகன். யார் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான சேவகனாக இருப்பான்? யோ ஹி பிருத்யோ நியுக்தா சன் பர்த்தா கர்மணி துஷ்கரே குரியாத் ததனுராகேண தமாஹு புருஷோத்தமம். எஜமானி, பாஸ், எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை கொடுத்தா கூட எஜமான அதில் இது கஷ்டமானது எனக்கு கொடுத்தாருன்னு நினைக்காம அத்தியந்த உற்சாகத்தோட இன்ஸ்பிரேஷனோட யார் அது பூர்த்தி பண்ணுறாங்களோ, கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்கள உத்தமமான சேவகர்கள். இங்கே சேவகன்னா நம்ம ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லோரும் இந்த லோகத்தில் எல்லாருமே சேவகர்கள் தான். அம்மா அப்பாவுக்கு நம்ம குழந்தைகள சேவகர்கள் இல்லையா? அதே மாதிரி தாத்தா பாட்டிக்கு நம்ம சேவகர்கள் தானே. இப்படி சமுதாயத்தில் மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சேவகர்கள் தானே. எந்த ஆஃபீஸில் நான் ஒரு சேவகன் தானே. அதனால தான் நம்ம பிரதமர் இப்போ இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா பிரதான சேவகர்னு கூப்பிட்டுக்கிறார் அவர்னே. சேவை. அப்போது இந்த மாதிரி அந்த நான் செய்ய வேண்டிய அந்த காரியத்தினை நல்லா எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கூட நிறைவேற்றி பண்ணது உத்தமர்கள். மத்தியமர்கள் என்ன பண்ணுவாங்க? நியுக்தோ யः பரம் காரியம் ந குர்யாத் நிருபதேஹி பிரியம் மிருத்யோ யுக்த சமர்த்தஸ்ச தமாஹுர் மத்தியமம் நரம். இவன் மத்தியம அப்படின்னு சொல்லணும். இந்த வேலை செய்கிறதுல யார் செய்ய முடிஞ்ச சக்தி இருந்தால் கூட அவங்க எஜமானி கொடுக்குற அந்த வேலைன்னு எவ்வளோ கொடுத்தாங்களோ அவ்வளவு தான் செய்வாங்க. அதுக்கு மேலே இனிமேல் நான் எதுக்கும் இன்னும் கஷ்டப்படணும், இன்னும் செய்யணும், இன்னும் பெட்டராக ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் பண்ணுவாங்க. அப்படி. ஆனால் ஹனுமான் என்ன பண்ணார்? எக்ஸ்பெக்டே பண்ணாததை அங்கே கூட எப்படியெல்லாம் பேசி எப்படியெல்லாம் திரும்பி அடையாளம் எடுத்துக்கிட்டு வந்தார். இங்கேருந்து கொண்டு போன அடையாளம் சீதை கொடுத்தாரு. ரொம்ப திறமையோடு நடந்துக்கிட்டு காரியத்தின்னு சாதிச்சார். சரி, 3வது வகை இன்னொருத்தர் இருக்காங்க, அதமர்கள். நீத்தோருபதே காரியம் ந குறியாத்யத சமாஹித மிருத்யோ யுக்த சமர்த்தஸ்ச தமாஹு புருஷாதமம். அதமர்கள் இவங்க. ஒரு விதத்தில் சொல்லணும்னு இப்போ லோகத்தில் பார்த்தா நிறைய ஆஃபீஸஸில், இன்ஸ்டிடியூஷன்ஸில், ஸ்கூலு, காலேஜு எல்லா இடத்துலும் சில பேர் மட்டும் எனக்கு இவ்வளோ தானே சம்பளம் கொடுக்குறாங்க, இவ்வளோ தானே, அதுக்கு தகுந்த போல் இந்த அளவுக்கு வேலை பண்ணால் போதும், எக்ஸ்ட்ரா இதுக்கு நான் பண்ணணும். இந்த அதமர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா,
இவங்க செய்யக்கூடிய சாமர்த்தியம் இருந்தால் கூட எஜமானி கொடுத்த வேலை, அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அனுசரிக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுது, கொடுத்த அந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. முதல் கேட்டகரி என்ன, உத்தமம், பெஸ்ட், கொடுத்ததுக்கு மேலே இன்னும் அழகாக பண்ணி காட்டுறது. ரெண்டாவது கேட்டகரி என்ன, அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போதும், பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா பண்ணல, பியூட்டிஃபுல்லாக பண்ணல, எப்ரிஷியேட் பண்ணுறது போல் இன்னும் பண்ணல. மூணாவது அவனும் அசలు ஃபாலோ பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லுவான் சும்மா. அப்படி ரொம்ப அதமனாக இருக்கிறேன். இப்படி ராமர் இந்த சேவை செய்கிறது பற்றி சொல்கிறார். இது லோகத்தில் எல்லா வகையான ஃபீல்ட்ஸ்லேயும் நீங்கள் கவனித்து பார்த்தா எல்லோரும் அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலை அவங்க சரியாக இப்படி கொஞ்சம் பேர் தான் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுறது கொஞ்சம் பேர் தான். சரி, அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, இவ்வளோ போதுமா, ஹனுமான் இன்னும் பாராட்டலையே, ஹனுமானுக்கு எப்படி நான் திரும்பி அவருக்கு நான் நன்றி செலுத்துறது, ஒரு பாயிண்ட்டாக இங்கே சொல்கிறார். இதெல்லாம் ராமருடைய வார்த்தைகள். எல்லாருக்கும் முன்னாடி சுக்ரீவனன் எஸ்டிமேட் பண்ணதுக்கு மேலே இவர் ரொம்ப சாகசிச்சு சீத்தையுடைய இடம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த வேலை பூர்த்தி பண்ணிட்டு வந்தார். அதனால் ஹனுமான் ரொம்ப சிரேஷ்டன், உத்தம சேவகன். நானும் லக்ஷ்மணனும் எங்கள் ரகுவம்சம் மொத்தம் கூட இந்த ஹனுமானுக்கு ருணப்பட்டிருக்கோம், கடமைப்பட்டிருக்கோம். என்ன ஹனுமான் செஞ்ச இந்த எனக்கு உபகாரத்துக்கு நான் சேவைக்கு பிரத்யுபகாரம் எதுவுமே நான் செய்ய முடியறதில்லை, செய்யலை, அதனால் செய்ய முடியாது. அதனால் என்னை வாயால் சொல்லி கூட பாராட்டுறதுக்கு எனக்கு நிஸ்ஸாயனாக இருக்கேன். அதனால் அட்லீஸ்ட் நான் ஹனுமானை ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அவர் செஞ்ச அந்த சேவைக்கு உதவிக்கு இன்றைக்கி அந்த ருணம் அது நான் கடமை தீர்த்தவே முடியாதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராமரை பாருங்கோ, என்ன சீத்தை ஹனுமான்ஜி பண்ண இது ஹனுமான் நீங்கள் பண்ண இந்த காரியம் எனக்கு உயிருக்கு சமமாக இருக்கிற அந்த சீத்தனை எனக்கு கொண்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்னு உயிரோடன்னு சொல்லி அந்த தகவல் சொன்னியே, அதனால் நான் வேறு என்ன தான் கொடுக்க முடியும் உனக்கு, எதுவுமே ஐ கேனாட் பே இட் பேக் அப்படின்னு சொல்லி, ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனூனுதः மயா காலமிமம் பிராப்ய தத்தஸ்தஸ்ய மகாத்மனः. நான் ஒரு கட்டி பிடிச்சி நானே உனக்கு கொடுக்குறே தவிர வேறு நான் எந்த விதமான உனக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியாது. இத்யுக்தா பிரீதஹுஷ்டாங்கः ராமஸ்தம் பரிசஸ்வஜே ஹனுமந்தம் மகாத்மானம் கிருத காரியம் உபாகதம் அப்படின்னு சொல்லி ஹனுமானை கிட்ட கூப்பிட்டுட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறார். பார்த்தீங்களா? அதனால் என்ன ஹனுமானுக்கு எது கொடுத்தா என்ன பண்ணால் அவன் சந்தோஷிப்பார் அப்படின்னு சொல்லி ராமருக்கு தெரியும். அதுக்கு மேலே ஒன்றும் கொடுக்க முடியாது கூட. நீ இவ்வளோ பண்ண, ஸோ அதுக்கு நான் இவ்வளோ பிரத்யுபகாரம் பண்ணுறேன், சரி போச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அவர் ராமருடைய பிரேமனே அவர்னே கொடுத்துட்டார். அதனால் நம்ம யாருக்காவது பிரத்யுபகாரம் பண்ணணும்னா கூட நன்றி காட்டுற போதோ எது கொடுத்தா என்ன செஞ்சால் அவங்களுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணணும். அவங்களுக்கு எது அவசரமோ அதை கொடுக்கணும். ஸோ லோகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
இந்த எல்லா எஜமானிகளும் சகஜமாக ஓனர்ஸ், பாஸ் நல்ல விதமான சேவகர்கள் வேணும், உத்தியோகம் பண்ணுறவங்க வேணும், சர்வெண்ட்ஸ் வேணுமென்னு தான் எதிர்பார்ப்பாங்க. எல்லா கம்பெனியில் இப்போ ஐடி எடுத்துக்கோங்க, ஒன்று எடுத்துக்கோங்க, நல்லா பண்ணுவானா இவனு, அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு உத்தமமான சேவை பண்ணுறவங்கள லோகத்தில் கிடைக்கிறது கஷ்டந்தான். அப்படி ஒரு மனுஷன் நான் செய்கிற எந்த சின்ன வேலைனாலும் சரி, அது 100% முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணணும். அதில் எங்கேயுமே எக்ஸ்கியூசஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு பண்ணணும். அதுக்கப்புறம் சக்ஸஸ் வருதா இல்லையா, எவ்வளோ வருதுன்னே இது இல்லை. அதனால தான் டூ பெஸ்ட் லீவ் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். சரியா? அப்போது இந்த சந்தர்ப்பத்தில் வேறு என்ன ஆயிடுச்சு, பக்கத்தில் இன்னொரு எபிசோடு சொல்லணும். சரி, அப்புறம் ராவண சம்ஹாரம் ஆகிடுத்து, லங்கன் ஜெயிச்சாச்சு, எல்லாம் ஆகிடுத்து. எல்லோரும் திரும்பி கிளம்பி அயோத்தியக்கு வராங்க. ராமருக்கு இப்போ பட்டாபிஷேகம் நடக்கணும். அதுக்காக அங்கே கூட சீத்தை கூட ஹனுமானுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறான். அதே சமயத்தில் ராமர் என்ன பண்ணார், சீதாதேவிக்கு ஒரு அழகான ரத்ன வைடூரிய வஜ்ரங்களோட முத்தியங்களோடு செஞ்ச ஒரு ஹாரம், ரொம்ப சிறந்த ஒரு நெக்லஸ்ன்னு ஒரு கணத்தில் போட்டுற மாலைன்னு சீதைக்கு கொடுக்குறாரு ராமர். சீதைக்கு கொடுக்குறாரு. அப்போது சீதைக்கு உடனே ஹனுமானுக்கு என்ன நானும் நன்றி செலுத்திட்டு பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாராமா சீதா அவங்க மனசில். அதை கண்டுபிடிச்ச ராமர் சீதை கிட்ட சொல்கிறாரு, சீதை மனசில் இது ஹனுமானுக்கு கொடுக்கணும்னு சங்கல்பிச்சது போல் ராமருக்கு தெரிஞ்சது, வாய் திறந்து சொல்லலை சீதா. அதை கிரகிச்ச ராமர் என்ன சொல்கிறாரு, சீதா ஒரு 10 விஷயம் சொல்கிறார் பாருங்க. உனக்கு அத்தியந்த பிரீத்தி பாத்திரனான, உனக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அப்படிப்பட்ட வியக்தி மனுஷன் யாரோ, யாருக்கு ரொம்ப சுறுசுறுப்புத்தனம் இருக்கின்றனதோ, ஸ்கில் நைபுண்ணியத்தை இருக்கின்றனதோ, சங்கல்ப பலம் இருக்கின்றனதோ, சாமர்த்தியம், நம்ரதா, விவேகம், நம்ரதான்னா ஒபீடியன்ஸ், அங்கித பாவம், சரண்டர் நேச்சர் இருக்கின்றனதோ அப்படிப்பட்ட, அப்புறம் சௌரியம், பராக்கிரமம், ரொம்ப யோசித்து செய்யக்கூடிய இன்டெலிஜென்ட் ஐக்யூ யாருக்கு நிறைய இருக்கின்றனதோ அப்படிப்பட்ட அவனுக்கு நீ இந்த ஹாரத்தை நீ பகுமானமாக கொடுத்துரும், கிஃப்டாக. அப்படி ராமர் சொன்ன உடனே அப்போவே சீதா அந்த ஹாரத்தை எடுத்துகிட்டு ஹனுமான்ஜி கையில் கொடுத்தான். ஹனுமான்ஜிக்கு கையிலோ இல்லை, கணத்திலே போட்டுட்டாங்க. அது போட்டதுக்கப்புறம் ஹனுமான் ஒரு பெரிய சூரியன் போல், அவர் சாதாரணமாகவே ரொம்ப தேஜஸ்வி, அப்படி தேஜஸோட ஒரு பெரிய மலை போல், மேரு பர்வதம், தங்கம் பர்வதம் போல் பிரகாசிக்கிறாராமா. அதுக்கு ஹனுமான்ஜி ரொம்ப ரொம்ப திருப்திப்பட்டார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்னோட பிரபு, இந்த தம்பதிகள் ராம சீத்தை எப்படிப்பட்ட ஒரு என் மேலே பிரேம அன்பு காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார் ஹனுமான்ஜி. அதுக்கப்புறம் அந்த மாலை அவருக்கு பிடிக்கல, அதை எடுத்துகிட்டு ஒன்று கடிக்கிறாரு, தூக்கி போடுறாரு అనేది வால்மீகி ராமாயணத்தில் அந்த கதை இல்லை. அது வேறு துளசி ராமாயணத்திலோ வேறு எங்காவதோ வந்துட்டு நினைக்கிறேன். இது ராமர் ஹனுமான் செஞ்ச அந்த உதவிக்காக அவ்வளவு பிரேம நன்றி காட்டுறாரு, பிரத்யுபகாரம் செய்கிறாரு. நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கூட வாயால் சொல்கிறாரு. பாருங்க, மனசா வாச்சா கர்மனா 3 விதமாக நம்ம இந்த நன்றி காட்டுறது செலுத்துறது అనేది நம்ம பழகணும். அப்படி சொல்லி இந்த இடத்துல
மூணு விதமான சிரேஷ்டம், மத்தியமம், அதமமான சேவகர்களை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். ராமர் சொன்னாரன். இங்கே கர்மயோகத்தில் சொல்லப்படுற இந்த சேவா சூத்திரங்கள் ஒரு 3 சொல்கிறேன். 3 இது பகவத்கீதை கிளாஸில் கூட நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே வேலை செய்கிறோமோ, எங்கேயாவது ஆகட்டும், அந்த இடத்துல முக்கியமாக ஒருத்தருக்கு கீழே நம்ம வேலை பண்ணுறோமோ, எனக்கு சொந்தமாக நானும் வியாபாரம் பண்ணிக்கிறது வேறே. ஆனால் சேவகனா ஒரு இன்ஸ்டிடியூஷனில், ஒரு ஆர்கனைசேஷனில் நான் வேலை பண்ணுறேன்னு சொன்னால், அங்கே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன், அது பேங்க்கா, ஸ்கூலா, காலேஜா, ஆஃபீஸா, ஹாஸ்பிட்டலா, எங்கோ ஐடி கம்பெனியை நான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னுடைய பிஹேவியர், என்னுடைய வே ஆஃப் அப்ரோச் அண்ட் அதெல்லாமே அதனை தொந்தரவு பண்ணக்கூடாது, நஷ்டப்படுத்தக்கூடாது. அப்புறம் எவ்வளவு எனக்கு அங்கே சம்பளம் கொடுக்குறாங்க, வேலை செய்கிறோம் இல்லை, நமக்கு வயிற்று பொடுப்பு வேணும், கொடுக்குறாங்க, செய்கிறேன். அந்த சம்பளம் எவ்வளோ வருதுன்னா அதுக்கு அந்த என்னுடைய ரெம்யூனரேஷனுக்கு தகுந்த போல் நான் வேலை செஞ்சு திரும்பி இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் ரீபே பண்ணுறேன்னா இல்லையா, அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன்னா இல்லை, எப்போ பார்த்தா எஸ்கேப் பண்ணிக்கலாம், வேலை இந்த அளவுக்கு வேண்டான்னு இருக்கானா. மூணாவது என்னென்ன இன்னும் உத்தமமானது, நான் அப்படின்னா 50% எனக்கு அவங்க கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு நான் 50 அவங்களுக்கு அதே நான் பண்ணுறேன். ஆனால் இன்னும் உத்தமமானவனை பற்றி பேசிட்டோமா, சர்வெண்ட். இவன் நான் வாங்கிறதே 50% நான் 75% திரும்பி கொடுக்குறேன்னு அர்த்தம். அந்த பணம் கொடுக்க மாட்டான், வேலை ரூபத்தில். அப்படின்னா ஐ வில் டேக் லெஸ் அண்ட் ஐ வில் கிவ் மோர். எப்போ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஐ கன்சியூம் லெஸ் அண்ட் ஐ வில் கண்ட்ரிபியூட் மோர் அనే பாவனை இருக்கின்றனதோ, அங்கே நீ கிருத்தஜ்ஞத்தோடு இருக்கிறவன். அப்படிதான் ஒரு மனுஷனை அவன் செய்கிற வேலை அந்த இடத்தில் அப்படி பண்ண ஆரம்பித்தா ராமராஜ்யம். நமக்கு அது இமேஜின் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எங்கெங்கே எல்லா இடத்துலையும் எல்லாரும் பணத்துக்காக எதுக்கு செய்யணும். முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃபீஸு, கவர்மெண்ட் வேலைன்னு பண்ணவே வேண்டியதில்லை, ஏதோ பையனுமே பண்ண மாதிரி இருப்பேன் அப்படியானு இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த காலத்தில் கஷ்டம். அப்படி யாராவது நல்லா செய்கிறான்னு அவங்களே செய்ய விட மாட்டாங்க. அவங்க செய்யாதவங்களை சொல்லுவாங்க, ஏன் நாங்கள் எல்லோரும் செய்யாத போது நீ மட்டும் செய்கிறேன்னா நீ உனக்கு மட்டும் பேர் வரணுமா அப்படின்னு கடத்துவாங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன், அட்மாஸ்ஃபியர். ஆனால் எப்படியும் நம்ம சமாளிச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கணும், நல்லதாக செய்யணும், நல்லது யோசிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் we have to contribute more and consume less. அப்போதான் இந்த சேவா பாவம் வரும், அப்போதான் அந்த கிருத்தஜ்ஞத பாவம் வரும், இல்லைன்னா வராது. இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். அடுத்த காட்சி 6வது பார்த்துட்டு இருக்கணும். இப்போது எல்லாமே இந்த நன்றி காட்டுறதுன விஷயத்தை பற்றி தான் ராமருக்குள்ளே இருக்கிற குணம். சுக்ரீவன் கூட ராமர் எப்படியெல்லாம் இந்த நன்றி, சுக்ரீவன் செஞ்ச உதவிக்கு ராமர் எப்படியெல்லாம் பிரத்யுபகாரமாக காட்டினார் అనేది பார்த்தா இங்கே இன்னும் அற்புதமாக இருக்கும். ராம சுக்ரீவர் 2 பேர் ஒருத்தருக்கு சகாயம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க அக்னி சாட்சியாக பேசிக்கிட்டாங்க, சிநேகிதர்கள் ஆயிட்டாங்க. எனக்கு என் அண்ணானால் தொந்தரவு, வாலி என்னை பாரியனும் அவனை கொண்டு போய் வச்சுக்கிட்டான். நான் தனியாக இங்கே மலையில் தங்கிட்டுருக்கேன். அப்போது நீ அப்படியே ஹெல்ப் பண்ணினவன் சொன்னான் ராமர். அதுக்கு அதேபோல் ராமருடைய பாரிய வைஃபு 2 பேருக்கு கஷ்டம். அவன் தேடி கண்டுபிடிக்கிறது அவளனே சுக்ரீவன் நான் உதவி பண்ணுறேன்னா இப்படி பேசிக்கிட்டாங்க. ராமர் அவர் கொடுத்த வாக்கு படி வாலினி வதம் பண்ணிட்டார். சுக்ரீவருக்கு ராஜ்யம் திருப்பி கொடுத்தாரு, வந்துச்சு. அவருடைய பாரிய
அவருடைய சம்பதை எல்லாமே வந்துச்சு. அப்படி சகாயம் பண்ணார் ராமர். இப்போது இன்னும் சுக்ரீவன் பேச்சு தான் சொன்னாரே தவிர இன்னும் எந்த சகாயம் பண்ணல. ஆனால் அப்படிப்பட்ட சகாயம் ராமர்கிட்டேருந்து வாங்கி கூட சுக்ரீவன் மறந்துட்டு அவர் சுக ராஜபோகாலில் உளுந்து ராமருக்கு கொடுத்த டைமுக்கு வந்து சந்திக்காமல் அவர் மறந்துட்டார். அப்புறம் திரும்பி ஹனுமான், தாரா, லக்ஷ்மணன், ராமர் 4 பேர் அதில் பங்கெடுத்துட்டு அவனுக்கு கொஞ்சம் சொல்லித்தரணவன்னு சொல்லி சுக்ரீவன் செஞ்ச தப்புக்கு ராமர் கோச்சுக்கலை. அவனுக்கு ஏன்னா என்னோடய ஸ்நேகிதன் இல்லை, ஸ்நேகிதன் மேலே நான் எப்படி கோச்சுக்குவேன், அவனை சரி பண்ணணும் சொல்லி அப்படின்னு சொல்லிடுறார். லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துச்சு. அப்போது நெகோஷியேட் பண்ணி தகவல் அனுப்பிச்சிட்டு சுக்ரீவன் செஞ்சு அவரோட தப்புன்னு அவர் தெரிஞ்சுக்கிறது போல செஞ்சு அதுக்கப்புறம் சுக்ரீவன் ஒழுங்காக ராமருக்கு மேலே சரியாக பிஹேவ் பண்ண பழகிட்டான். இனிமேல் இப்படிப்பட்ட தவறு நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாள் நன்றி இல்லாதவனாக இருக்கிற சுக்ரீவன் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு மாறி ரொம்ப கிருத்தஜ்ஞத்தோட கிராட்டிடியூட ராமருக்கு சேவை செய்யறதுக்கு இறங்கிட்டார். அதுக்கப்புறம் இப்போது ராமர் எப்படி இன்னும் அந்த சுக்ரீவனுக்கு கிருத்தஜ்ஞதை காட்டிகிட்டே இருக்காருன்னு சொன்னால் அது கொஞ்சம் இன்னும் பார்க்கணும். என்னென்னா பாயிண்ட் வைஸாக சொல்கிறேன், நிறைய அங்கே விஷயங்கள் இருக்கு. முதல் சுக்ரீவன் இழந்து போன ராஜ்யத்தினி எடுத்து எல்லாத்தினையும் வாங்கி கொடுத்தார் ராமர். அப்புறம் ஸோ இதெல்லாம் சுக்ரீவன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ராமரே பண்ணி முடிச்சிட்டார் அவனுக்கு கொடுத்த வாக்கு. அப்புறம் சுக்ரீவன் யுத்த சமயத்தில் சைன்யத்துக்கு நாயக்கனாக பண்ணிட்டார் ராமர் சுக்ரீவன். ஆனால் நிஜத்துக்கு உண்மையாக பார்த்தா ரொம்ப கஷ்டமான சத்ரு துர்பேத்தியம் ஆன வியூகங்களில் யுத்தத்தினே முன்னாடி இருந்தே நடத்தி கொண்டு ராவணனை கொலை பண்ணது ராமர் தான். ஆனால் ராமர் சுக்ரீவனுக்கு தான் எப்போ பார்த்த பாராட்டி பார்த்து உன்னுடைய வானர சைன்யத்தினால அப்படின்னு அவங்களனே பாராட்டுறாரு. ஆனால் எல்லாம் செய்கிறது ராமர் தான். கடைசியில் ராவணனை சம்ஹாரம் பண்ணது ராமர் தான். அப்படி சுக்ரீவனே முன்னு காட்டுவார். அப்போது அதனால தான் நம்ம இப்போ கூட அந்த சுக்ரீவன் செஞ்ச உதவியை பற்றி நம்ம கூட தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட சேவை பண்ணாரா அப்படின்னு பாராட்டுறோம். அதுக்கு காரணம் என்னன்னா ராமரே சுக்ரீவன் பாரு எவ்வளோ பெரிய மனசு, எவ்வளோ செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி சொல்லுவார். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம், त्वमस्माकं चतुर्धाम तो भ्राता सुग्रीव पंचमहा. என்ன சொல்கிறாருன்னா, ஓ சுக்ரீவா, நீ எங்கள் 4 பேர் அண்ணன் தம்பிகளுக்குள்ள நீ அஞ்சாதே அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ராமர். வாய் திறந்து சொல்கிறார், யூ ஆர் அவர் எமாங் அஸ், நவ் யூ ஆர் த 5th பிரதர். அது மட்டும் இல்லை, என்ன வேறு பட்டாபிஷேகம் ராமருக்கு திரும்பி அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் நடக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ராமர் முதல் பரதன், லக்ஷ்மணன், சுக்ரீவன், விபீஷணனுக்கு தான் முதல்ல மங்கள ஸ்நானம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அங்கே கூட அப்புறம்தான் ராமர் மங்கள ஸ்நானம் குளிக்கிறார். அந்த சமயத்தில் விபீஷணன் கூட எங்களுடைய சோதரன் போலுதானே அங்கே அதையும் டிக்ளேர் பண்ணுறார் விபீஷணன் கூட. பூர்வம் து பரதே ஸ்நானே லக்ஷ்மணே ச மகாபலே
சுக்ரீவே வானரேந்திரே ச ராட்சசேந்திரே விபீஷணே. அது மங்கள ஸ்நானம் அவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல பண்ண வச்சுட்டு, அப்போது எவ்வளோ மரியாதை கிருத்தஜ்ஞத்தை காட்டுறதுனால இதெல்லாம். அதுக்கப்புறம் ராமருக்கு ரொம்ப பிரியமான சத்ருஜெயம்னு ஒரு யானை இருக்கு. சுக்ரீவன் அந்த யானை மேலே உட்கார வச்சுட்டு ஊர்வலமாக கொண்டு போகிறார். ஏன்னா அயோத்தியா மக்களுக்கு தெரியணும் சுக்ரீவன் எனக்கு எவ்வளோ சகாயம் பண்ணார், எவ்வளோ உதவி பண்ணார் அப்படின்னு பாருங்கோ. அந்த யானை மேலே உட்கார வச்சுட்டு ஊர்வலத்தை கொண்டு போகிறார். அதுக்கப்புறம் ராமர் அவருடைய மந்திரிமார்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லாருக்கும் சுக்ரீவன் செஞ்ச ஸ்னேகம் பாருங்கோ, சகாயம் பாருங்கோ. அப்புறம் ஹனுமானுடைய மகாசக்தி பாருங்கோ, வானர்கள சைன்யம் யுத்தத்தில் எனக்கு செஞ்ச அந்த மகா உபகார பற்றி மந்திரிமார்களுக்கு எல்லாம் அயோத்தியா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ராமர் சொல்லிகிட்டே இருக்கிறார் பாராட்டி. அது மட்டும் இல்லை, ராமர் பரதனுக்கு இப்படி ஆக்ஞை பண்ணார். என்ன பண்ணார்? அங்கே யஷ்சமத் பவனம் சிரேஷ்டம் சாகோகவனிகம் மகத் முக்தா வைரூட்ய சங்கீர்ணம் சுக்ரீவாய நிவேதய. ராமருக்காக தசரதனு கட்டி பண்ணி கொடுத்த ஒரு பெரிய அழகான மாளிகை இருக்கு. அது அதில் நீ இந்த சுக்ரீவனை கொண்டு போய் தங்கவே அப்படின்னு ஸ்பெஷலாக சொல்கிறார். பாருங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாரு. அடுத்தது அந்த பட்டாபிஷேக காரியமெல்லாம் நடத்துறதுக்கு ராமர் சுக்ரீவன் லீடரை வச்சுட்டார். நீ கொஞ்சம் இந்த ஏற்பாட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கோ, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீ சுக்ரீவனுக்கு கொடுக்குறாரு. அங்கே 3 தம்பிகள் இருக்காங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு. அது மட்டும் இல்லை, அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அப்போது பரதனும் ஏதாவது வேலை செய்யணுமன்னா அங்கே சுக்ரீவன்கிட்ட போய் கேட்டு தான் பண்ணணும். பண்ணாராம் அப்படி. பரதன் சுக்ரீவன் அப்போது போய் அனுமதி கேட்குறாரு. உவாச்ச மகா தேஜாஹ சுக்ரீவம் ராகவானுஜ அபிஷேகாய ராமஸ்ய தூதான் ஆக்ஞாபய பிரபோ. இப்படி பாருங்க, இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைசர் சுக்ரீவன். அதனால் பரத போய் சுக்ரீவன் கேட்டுக்கோ என்ன பண்ணணும்னா கூட அதுக்கு தகுந்த போல பரதன் போய் சுக்ரீவன் கேட்டால் நான் இப்போ என்ன பண்ணணும் அது என்ன எல்லாம் கேட்டு தான் பண்ணாராமா. என்ன ராமர் சொல்லியாச்சு. அடுத்த விஷயம் பாருங்கோ, பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சது, உற்சவம் எல்லாம். அப்புறம் ராமர் சுக்ரீவனுக்கு வானர யோதர்களுக்கு பல வகையான ரத்ன ஆபரணங்கள், சுக்ரீவனுக்கு அங்கதனுக்கு அத்தியந்த ஆச்சரியகரமான பகுமானங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களை சந்தோஷப்படுத்தார் ராமர். எதுக்கு இவ்வளவு பண்ணுறார்? இதுதான் நன்றி, கிருத்தஜ்ஞதை காட்டுது, பிரத்யுபகாரம். எனக்கு இவ்வளவு சகாயம் பண்ணாங்களே. ஆனால் கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போ ராமர் இவ்வளோ பண்ணிட்டு வர்றார், சுக்ரீவர் முக்கியத்துவம் கொடுத்துட்டே. ஆனால் சுக்ரீவன் பண்ணதே சகாயம்தான். ஆனால் ராமர் அதுக்கு மிஞ்சி கொடுக்கணும், மிஞ்சி செய்யணும். செய்ய முடியாத இடத்துல ஹனுமான்ஜிக்கு என்ன சொன்னார்? நான் செய்ய முடியாது, நீ பண்ண இந்த உபகாரத்துக்கு நான் வாழ்க்கை முடிச்சா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ருணப்பட்டு இருக்கோம்னு சொன்னார் இல்லையா. அதனால் இங்கே இப்போது கிடுகிடுன்னு இங்கே வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு பார்த்தா இது ரீகேப் பண்ணிக்கிறது நல்லதே. ராமர் சுக்ரீவனுக்கு நடுவில் நடந்த எக்ரிமெண்ட்டு படி பார்த்தா வாலினி முதல் ராமர் சம்ஹாரம் பண்ணார். கிஷ்கிந்த ராஜ்யத்தனி அவருடைய பாரியனி ராஜபோகங்கள் எல்லாத்தையும் சுக்ரீவனுக்கு வரபோல் செஞ்சார். ராமராவண யுத்தனி நல்ல நடத்தின கனத்தை அந்த பெருமை சுக்ரீவனுக்கு மேலே சொல்கிறார். சுக்ரீவன் நீ இருக்கிறதுனால தான் இந்த வே நடந்துச்சு, இல்லைன்னா ராவணனை சம்ஹாரம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சுக்ரீவனை ராஜாவாக பண்ணி
எனக்கு நீ தான் சம்ரக்ஷகன் அனி சொல்கிறார். அப்புறம் எப்போ பார்த்தா சுக்ரீவன் வந்து நீ சுக்ரீவன் தான் எனக்கு ராஜா, சுக்ரீவன் தான் எனக்கு ராஜான்னு சொல்லுவார். முதல் ஹனுமான்ஜின்னு சந்திக்கும் போது கூட சுக்ரீவம் ராஜாவை நான் ஸ்வீகரித்து சரணம் பண்ணுறதுக்காக நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணார், அப்புறம் பட்டாபிஷேக உற்சவத்தில் சுக்ரீவன் தான் முக்கிய நிர்வாகனை ஆர்கனைசராக பண்ணிட்டார். எல்லா தம்பிகள் மந்திரிமார்களுக்கு எல்லாருக்கும் சுக்ரீவனை பற்றி பல விதமாக பாராட்டி சொல்கிறார். இந்த விதமாக ராமர் காட்டின அந்த பிரத்யுபகாரம் நன்றி అనేది சொல்லி மாளாது. அடுத்த எபிசோடு கூட கொஞ்சம் ஆரம்பிக்கிறோம். அடுத்த காட்சி 7வது பார்க்குறோம். சரி, மிச்சம் வானர்கள் எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஒருத்தரா 2 பேரா, அவங்கள மேலே கூட ராமர் தனியாக அவங்களுக்கும் நன்றி காட்டுறதிலோ அவர் பின்வாங்கலை. அதனால் எவ்ரி பர்சன் இஸ் இம்பார்ட்டண்ட், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ பெருசாக இருந்து அவர்னு மட்டும் கவனிக்கிறது, அதுக்கப்புறம் சின்ன அவங்களை கவனிக்காமல் இருக்கிறது, இது பண்ணக்கூடாது. எல்லாருனையும் நம்ம சர்வெண்ட்ஸ் அதான் சொன்னானே முதல் நாள், நமக்கு ஹெல்ப் பண்ணுற பேர் நிறைய பேர் இருப்பான். அவங்க எல்லாரையும் கூட இந்த எப்பவுமே நன்றி செலுத்த தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது இந்த வானர்கள் மேலே பார்க்கும்போதும் ராமர் எப்படி இதெல்லாம் व्यक्तப்படுத்தார் பார்த்தா, அங்கே யுத்தம் நடக்கும்போது நிறைய வானர்கள் எல்லாரும் கூட யுத்தத்தில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராவண சம்ஹாரம் ஆனதுக்கப்புறம் தேவதைகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் மெயின் தொந்தரவு ராவணனால். அப்போ தேவேந்திரன் ராமருக்கு முன்னாடி வந்து பிரத்யக்ஷமாக அவருடைய கிருத்தஜ்ஞதை அவர் நன்றி சொல்கிறதுக்காக இந்த எவ்வளோ சகாயம், பெரிய சகாயம் நீங்கள் வந்து ராவணன் சம்ஹாரம் பண்ணுறதுன்னு தேவர்கள் எல்லாரும் சொல்லும் போது அதுக்கு சந்தோஷப்பட்டு இந்திரன் வந்து நான் ஏதாவது வரம் தரேன் உங்களுக்கு வேண்டிக்குங்கோன்னு கேட்குறார். அப்போது ராமரை வந்து அவருக்காக எதுவுமே கேட்காமே என்ன கேட்டார், இந்த வானர்கள் எல்லாரும் திரும்பி அவங்களுக்கு எல்லாருக்கும் உயிர் வரணும், அது மட்டும் இல்லை இந்த வானர்கள் எல்லாருக்கும் ரொம்ப திரும்பி அவங்களுடைய பூர்ண சக்தி ஆரோக்கியம் கொடுக்க சொல்லி இந்திரனுக்கிட்ட ராமர் வேண்டிக்கிறார், கேட்குறார். அது மட்டும் இல்லை, இந்த வானர்கள் எல்லாரும் நிவசிக்கிற எந்த இடமா இருந்தால் கூட அந்த இடத்துல நல்ல ஜலம் கிடைக்கிற போல், ஏன்னா மழைக்கு தேவதை இந்திரன் தான், நம்ம வருண தேவதைன்னு சொன்னால் கூட பாகவதனில் பார்த்தோம். அப்புறம் அதே போல் அங்கே நிறைய நதிகள் இருக்கணும், புஷ்பங்கள் செடிகள் பழங்கள் இருக்கிற போல் எல்லாமே சம்ருத்தி அவங்களுக்கு லப்யமாகிற போல் இந்திரா நீ அனுகிரகம் பண்ணி கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒருக்காகவும் இந்த வானர்கள் வந்து சாப்பாட்டு கடிக்காமல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்லி இந்திரனை அனுகிரகம் பண்ணி செஞ்சார். அதேபோல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூட ராமர் வந்து இந்த வானர்கள் எல்லாருக்கும் நன்றி காட்டுறதுக்காக எப்போன்னா இது கூட ராவண சம்ஹாரம் ஆனதுக்கப்புறம் விபீஷணன் ராஜா ஆனதுக்கப்புறம் விபீஷணன் வந்து ராமர்னு வந்து நீங்கள் கொஞ்ச நாள் லங்கா நகரத்துக்குள்ளே வந்து தங்கி விஸ்ராந்தி எடுத்துக்கிட்டு அப்படி செய்யணும் அப்படியெல்லாம் கேட்குறாரு. ஆனால் அப்போ சொல்கிறாரு பாருங்கோ, அது ரொம்ப முக்கியம். அவ்வளோ ஆதித்யம் கொடுக்குறேன்னு விபீஷணன் சொன்னால் கூட என்ன சொன்னார்னா, எனக்கு எந்த ஆதித்யம் வேண்டாம், நான் வந்து இப்போது ஆதித்யம் எல்லாம் எடுத்துக்க முடியாது, ஆதித்யம் கொடுக்கறது உன்னுடைய கர்த்தவியமாக இருக்கட்டும், ஆனால் நானும் எனக்கு சேவை செஞ்ச இந்த வானர்கள் எல்லாருக்கும் நீங்கள் பகுமானங்களை கொடுத்துட்டு அவங்களுக்கு நிறைய மரியாதை காட்டி அவங்கள மேலே கருணை காட்டி அவங்களுக்கு எல்லாம் பண்ணும் நன்றி அவங்களுக்கு காட்டு, எனக்கு வேண்டாம், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி விபீஷணனு ராமர் சொன்னது போல் எல்லா வானர்களையும் அழகாக கௌரவம் பண்ணி மரியாதை செலுத்திட்டு அற்புதமான பகுமானங்கள் எல்லாம் கொடுத்தார் ராமர்.
நானும் எந்த நகரத்துக்குள்ளே எங்கே வந்து இப்போது சுகம் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முடியறது இங்கே நிறுத்துக்கிறோம் இந்த எபிசோடு. கடைசியில் அயோத்தியாவுக்கு திரும்பி போகிற சமயத்தில் ராமர் வந்து பரத்வாஜ முனி ஆசிரமில் மட்டும் இறங்கி அவர்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கி போகணுமணி அங்கே மட்டும் இறங்கிட்டார் கொஞ்சம் நேரம். அப்போது ராமர் அங்கே கூட பரத்வாஜ முனி வந்து அவர் கூட ஏதாவது உங்களுக்கு என்ன வேணுமான்னு ஏதாவது இன்னும் வரம் வேணுமான்னு கேட்குறாரு பரத்வாஜர். அப்போ ராமர் என்ன கேட்குறாருன்னா, இந்த வானர்களுக்கு அயோத்தியா போகிற இந்த வழி இருக்க பார்த்தீங்களா, எந்த இடத்துல எங்கே போனாலும் சரி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, நிறைய தேனை பழங்கள் புஷ்பங்கள் செடி எல்லாம் இருக்கிற போல் எங்கேயுமே குறை இருக்கக்கூடாது. இது அன்சீசனாக இருந்தால் கூட அப்படின்னு வரம் கேட்டாரா பரத்வாஜன். அப்படி தான் சொன்னார். அப்படி எல்லாம் தான் ஆயிடுது. அகாலே பலினோ விருக்ஷா சர்வே சாப்பி மதுஸ்ரவாக. அன்சீசனாக இருந்தால் கூட பரத்வாஜனுடைய முனியுடைய வாக்கியத்தினால ராமர் கேட்டதுனால அவங்களுடைய சம்ருத்தியாக வழியிலோ எல்லா இடத்துலையும் திரும்பி அவங்க எல்லோரும் திரும்பி போகணுமே, அவங்க கிஷ்கிந்தக்கு போகணுமே. அப்போ கூட ஒரு கவலை இல்லாமல் அவங்களுடைய சாப்பாட்டு பாருங்க, ராமருக்கு எவ்வளோ அக்கறை. அவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி நன்றி காட்டுறதிலோ இப்படி ராமர் ஒரு நம்பர் 1 இருக்கார். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது நம்ம பழகி செய்ய முடிஞ்சால் ரொம்ப நம்ம என்ன பகவானுடைய கிருபைக்கு பாத்திரங்கள் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த சத்சங்கத்தின் இப்போ இன்றைக்கி முடிவு செய்கிறோம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.